இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு எதிர்க்க வரவங்களுடைய பேட்டர்னை பார்த்துட்டு சந்தேகமே இல்ல 21வது ஃப்ளோர்ல இருக்க மொரிமுடைய மெம்பர் தான் இவன். முதல்ல பிளாக் கிளவுட் கில்டு, இப்ப இந்த மொரிமை சேர்ந்தவங்க. சோ இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த டவருக்குள்ள இருக்க ரெசிடென்ட் எல்லாருமே அவுட் சைட்ல அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ ஸ்ப்ரெட் பண்ண பாக்குறாங்க. உடனே அந்த டீம்ல இருந்த ஒருத்தனும் அவர் உன்னதான் கேக்குறாரு, நீ தான் கேங் ஜுனேக்கா? பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா அது நான் தான். பதிலுக்கு அங்க இருந்தவனும் என்னுடைய பேர் தான் நாம் கூன் ஹியூன். ஹீரோ வந்துட்டு இப்ப நீ உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண போறனா தயவு செஞ்சு அதை நிறுத்திடு. ஏன்னா உன்னுடைய அந்த நாம்கூன் ஃபேமிலி எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஃபேமிலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உடனே தெரசா வந்துட்டு மிஸ்டர் ஜெனியோக், யார் அந்த நாம்கூன் ஃபேமிலி? உங்களுக்கு அவங்கள பத்தி முன்னாடியே தெரியுமான்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல 21வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த நோபல் ஃபேமிலி தான் இந்த நாம்கூன் ஃபேமிலி. என்னதான் அவங்க எல்லாருமே ஹைலி ட்ரெயின்ட் எலைட்ஸா இருந்தாலுமே அவங்களுடைய அந்த அரகன்ஸ் வானத்தை விடவுமே ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்போ இதை கேட்ட அவனும் கோவத்துல ஏதோ சொல்ல வர பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் யாருன்னு தெரியுமா? உன்னுடைய ஃபேமிலில ஒருத்தரை விடாம எல்லாரையுமே நான் அழிக்க போறேன். நாம்கூன் ஃபேமிலியா நீ இன்சல்ட் பண்ணதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல போற அதானே? போதும், இந்த மாதிரி கேட்டு கேட்டு எனக்கு ரொம்பவே சலிச்சிருச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்றியா? நாம்கூன் ஃபேமிலிக்கு ப்ரைட்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய ஃபேமிலி நேம் அது மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு மதிக்கிற அளவுக்கு. பதிலுக்கு அவனும் உனக்கு எப்படி எங்களை தெரியும்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆனா நீ என்னுடைய ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு அவனுடைய ஸ்வாட் எடுக்க ஹீரோவும் அவனுடைய ஐஎஃப் குளூடன் ஆக்டிவேட் பண்ணி இவனுடைய ஸ்டேட்டஸ் போர்டை பார்க்க லெவல் 68னும் கிளாஸ் வந்துட்டு ஸ்வாட்மேன்ஷிப்னும் ஒன் வித் ஸ்வாட்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிக் எபிலிட்டியும் இருக்கு. இதோடவே சில ஸ்கில்லையும் வச்சிருக்கோம். இவங்கிட்ட இருக்க ஒரு ஸ்கில்லை நம்ம ஹீரோ காப்பி பண்ணணும்னா இவன் அந்த டவருக்குள்ள இருக்க 21st ஃப்ளோரை சேர்ந்தவன். இவன மாதிரி இன்னும் சில பேர் இந்த குரூப்லயே ஒளிஞ்சிருக்காங்களாம். அவங்கள வெளியே வர வச்சுட்டானா இவங்கிட்ட இருந்து ஒரு ஸ்கில்லை நம்ம ஹீரோவால காப்பி பண்ண முடியும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அப்படின்னா இவனை தவிர்த்து இன்னும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப இவங்க வெறும் சண்டை போடுறதுக்காக மட்டும் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு நினைக்க உடனே தெரசாவும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்க ஹீரோவும் மனசுக்குள்ள அவங்களுடைய கோல் என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு அவனுடைய ஸ்கில்ல காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்றான். பதிலுக்கு அவனும் அங்க இருக்க எல்லாரையும் வெட்டி வீசுங்க அப்படின்னு சொல்ல உடனே டாமின் வந்துட்டு ஏன் வா நீ லெஃப்ட் சைட பாத்துக்கோ அப்படிங்கிறப்போ அவ வந்துட்டு ஒரு வழியா நான் வார்ம் அப் பண்றதுக்கு டைம் கிடைச்சிருச்சு. உடனே டாமினும் மிஷின் கிங்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா அங்க ஒரு டேங்கரையே சமன் பண்றான். இயான்வாவும் ரெஃப்யூஸ் டு ரிட்ரீட்ங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா ஆப்போனன்ட் இவளை அட்டாக் பண்ணும்போது அதோடைய டேமேஜ் 15% கம்மி ஆயிடும். ஆனா அதுக்கு அவ ரிட்ரீட் பண்ணாம இருக்கணும். உடனே தெரசாவும் பின்னாடி இருக்கவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு 3 மினிட்ஸ் தேவைப்படுது, உன்னால அதை எனக்கு கொடுக்க முடியுமான்னு யூசாங்க பார்த்து கேட்க பதிலுக்கு யூசாங்கும் 3 மினிட்ஸா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல, ஏன்னா இவங்க எல்லாரையுமே நானே ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரையுமே வெட்டி வீசுறான். இதே நேரத்துல தெரசாவும் சாக்ரெட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்புறம் அந்த பேட்டில் சாங் ரெண்டுத்தையுமே யூட்டிலைஸ் பண்றா. இதன் மூலியமா தெரசா கூட இருக்கவங்களுடைய ஸ்டாட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த 10 நிமிஷத்துக்கு. இதே நேரத்துல டாமினும் அவனுடைய டேங்கர்ல இருந்து மிசைல்ஸ் அனுப்பி இந்த வாங்கிக்குங்கடான்னு சொல்ல இதே நேரத்துல இயான்வாவும் அங்க இருக்கவங்கள பொழந்த கட்டிட்டு இருக்க தெரசாவும் அவங்க பங்குக்கு அங்க இருக்கவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல யூசாங்கும் கண்ணிமைக்கிற நொடியில அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். உடனே யூசங்க வந்துட்டு அந்த நாம்கூன் ஃபேமிலியை சேர்ந்த பியூன் அட்டாக் பண்ண பரவாயில்லையே இந்த இடம் ஃபுல்லா பூச்சிங்க மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா உன்ன மாதிரி சில பேர் இருக்காங்க. யூசங் வந்துட்டு என்னதான் அந்த அட்டாக்க பிளாக் பண்ணாலும் அவனுடைய ஷோல்டர்ல காயம் பட்டுருது. அந்த ஹியூன் வந்துட்டு உங்ககிட்ட நல்ல ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, இதுக்கு முன்னாடி ஸ்வாட ஹேண்டில் பண்ணிருக்க போலே, ஆனா ஃபவுண்டேஷன் இல்லாம இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு நோபல் ஃபேமிலியில இருக்க நான் என்னுடைய ஸ்வாட்மேன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத உனக்கு காட்டுறேன். கிங் ஸ்வாட் ஃபார்ம்ங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். என்னதான் யூசங் அதை பிளாக் பண்ணாலும் இது ரொம்பவே ஹெவியா இருக்கு, இந்த குரூப்ல இருக்க மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இவன் வேற லெவல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அட்டாக் எல்லாத்தையுமே பிளாக் பண்ண அதுல ஒரு அட்டாக் மட்டும் நம்ம யூசாங்கால பிளாக் பண்ண முடியாம போகுது. இந்த தருணத்தை பயன்படுத்தி அவனை டிஃபீட் பண்ணிடலாம்னு நினைக்க நடுவுல வந்த தெரசாவும் அவளுடைய ஷீல்டை பயன்படுத்தி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். உடனே ஹீரோ வந்துட்டு கரெக்டான டைம்ல வந்த, எனக்கு தேவைப்பட்ட அந்த 3 மினிட்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. அவனுடைய எலமெண்ட் ஆஃப் ஃபயர்ங்கிற ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்றது மூலியமா அவனை சுத்தி நெருப்பு வளையம் போட பதிலுக்கு அவனும் இந்த மாதிரியான ட்ரிக் என்கிட்ட வேலை செய்யாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அங்கிருந்து ஜம்ப் பண்ண யூ ஃபூல், இப்போ என்னுடைய அட்டாக்ல இருந்து உன்னால தப்பிக்க கூட முடியாது, உன் கதையை மேல வச்சு முடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவனால நகர முடியல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிளேசியர் ஃபார்மேஷனை அவன் காலில் யூட்டிலைஸ் பண்ணிருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அவங்களுடைய இடத்த டபுள் செக் பண்ண மாட்டாங்க, அதுதான் அவங்க பண்ற பெரிய மிஸ்டேக்கே, நீ பார்த்துதான் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அவனுடைய டேலைட் ஸ்கில்லை வச்சு அட்டாக் பண்ண போக இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு கிராஸ் டிவைட் அட்டாக்னு சொல்லிட்டு ஒன்னை யூஸ் பண்றான். இதன் மூலியமா
ஹீரோட அட்டாக்க பிளாக் பண்ணிட அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை இவன் மீறிட்டான். நம்ம ஹியூனால இவனை தனியா சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.